மாதிரி ஒரு மருத்துவர் தாக்கப்பட்டிருக்கிற செய்தி வருது. இன்னொரு இடத்துல ஒரு மதுரை ராஜாஜில ஒரு ஊழியர் செவிலியர் தாக்கப்பட்டிருக்கிற செய்தி வருது. இப்படி மருத்துவமனையில் பணியாற்றக்கூடிய டாக்டர்கள், செவிலியர்கள், ஊழியர்கள் தாக்குதலுக்கு ஆளாக்கக்கூடிய சம்பவங்கிறது உண்மையிலே வன்மையாக கண்டிக்கக்கூடிய. மருத்துவத்துறையில் பணியாற்றக்கூடிய எல்லாரும், மருத்துவர்கள், செவிலியர்கள், ஊழியர்கள் எல்லாருமே உயிர்காக்கிற பணியில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி நோயாளிகளுடைய உயிரை காக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்கிறவர்களுக்கு உயிருக்கு பாதுகாப்பற்ற நிலைமை ஏற்படுவது என்பது ரொம்ப வருத்தத்துக்குரியது, வேதனைக்குரியது. எனவே உடனடியாக சம்பந்தப்பட்டவர்களை நேற்று கைது பண்ணியிருக்காங்கிறது நல்ல விஷயம். ஆனால் இந்த சம்பவம் என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில் ஒரு முதலும் கடைசியுமான சம்பவமாக இருப்பதற்கு என்ன நடவடிக்கைகள் தேவையோ அதை முழுவதும் அரசு எடுக்க வேண்டும் என்று நான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இன்னைக்கு நிலைமை என்னன்னா, ஒரு காலத்தில் தனியார் மருத்துவமனையில் தான் சிறந்த சிகிச்சை கிடைக்கும் என்று நம்பிக்கையில் இருந்த மக்கள் கோவிட் வந்ததற்கு பிறகு அரசு மருத்துவமனைகளில் அதைவிட சிறந்த சிகிச்சை கிடைக்குதுங்கிற நிலைமை என்பது உருவாக்கப்பட்டிருக்கு. மருத்துவமனையுடைய கட்டமைப்பு வலுப்படுத்தப்பட்டிருக்கு, நவீன சிகிச்சைகளுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு, சுற்றுப்புற சூழல் ஒழுங்காக பராமரிக்கிற அந்த மாதிரியான ஏற்பாடுகள் நல்லா இருக்கிறதுனால அதிகமான நோயாளிகள் இன்றைக்கு அரசு மருத்துவமனைகளை நோக்கி, சென்னையில் மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுவதும் அரசு மருத்துவமனை நோக்கி பலரும் இன்னைக்கு வரக்கூடிய அப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட்டிருக்குன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த மருத்துவமனை கட்டமைப்பை நல்லா உயர்த்தியிருக்கிற அரசு, நம்முடைய நல்வாழ்வுத்துறை அமைச்சர் நடவடிக்கை எல்லாம் ஒரு பக்கம் காரணம் சொன்னா கூட அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பெயரை வீட்டக்கூடிய அளவுக்கு பணியாற்றக்கூடிய மருத்துவர்கள், அதே போல செவிலியர்கள், மருத்துவத்துறை ஊழியர்களுடைய அந்த அர்ப்பணிப்பு தான் இந்த அளவுக்கு அடிப்படையான காரணம் அதிகமான மக்கள் அரசு மருத்துவமனையை நோக்கி வருவதற்கு. எனவே அப்படி வரக்கூடிய அந்த எண்ணிக்கை அதிகரிக்க போது அதுக்கான தேவையை ஈடு கொடுக்கக்கூடிய அளவுக்கு மருத்துவமனையில் கட்டமைப்பு வசதிகள் இருக்குதா, போதுமான அளவுக்கு மருத்துவருடைய எண்ணிக்கை போதுமான அளவுக்கு இருக்குதா, செவிலியர்கள் அந்த அளவுக்கு இருக்காங்களா, ஊழியர்களுக்கு அந்த அளவுக்கு இருக்காங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்கதான் செய்யும். ஏறக்குறைய நீங்க பாத்தீங்கன்னா அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த காலத்தில் அன்னைக்கு ஒப்பந்த ஊழியர்களாக நியமிக்கப்பட்ட செவிலியர்கள் இன்னைக்கும் முழுமையா பணி நிரந்தரம் செய்யப்படல. படிப்படியா செய்யறோங்கிறாங்க. இந்த அரசு வந்த பிறகு கொஞ்சம் பேர் செஞ்சிருக்காங்க. ஆனா 8 வருஷம் 9 வருஷம் ஆன பிறகும் கூட இன்னைக்கும் பல ஆயிரக்கணக்கான செவிலியர்கள் மருத்துவமனையில் பணி நிரந்தரம் செய்யப்படாத நிலைமை என்பதா இருக்கு. திரும்ப அவங்க கோரிக்கை வச்சு போராடுறாங்க. அதே மாதிரி மருத்துவர்களே இன்னைக்கு ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றக்கூடிய நிலைமை என்பது ஏற்படுது. எனவே அரசு மருத்துவமனை மீது மக்களுக்கு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிற அந்த சூழ்நிலையில அந்த அளவுக்கு சிறப்பா அரசு மருத்துவமனை மருத்துவர்களும் செவிலியர்களும் பணியாற்றக்கூடிய சூழ்நிலையில நோயாளிகளுக்கு நல்ல சிகிச்சை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அதிகமான மருத்துவர்களை பணியமர்த்துவது, அதிகமான செவிலியர்களை பணியமர்த்துவது, அவங்களையெல்லாம் பணி நிரந்தரம் செய்வது, இன்னும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய கோரிக்கைகள் பலது கூட இன்னும் சுமூகமா தீர்க்கப்படாத நிலைமை என்பது. டாக்டர்கள் பல நேரங்களில் எங்ககிட்ட முறையிடுறாங்க, எங்களுடைய கோரிக்கையை கேட்கறதுக்கே இல்லை அப்படின்னு சொல்றோம். எனவே தமிழக முதலமைச்சரும் மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சரும் மருத்துவத்துறையில உயிர்காக்கக்கூடிய பணியில் ஈடுபடக்கூடிய அவர்களுடைய கோரிக்கைகளை இந்த மாதிரி அதிகமான பணி அமர்த்துவது, பணியில இருக்கிறவங்களை பணி நிரந்தரம் பண்ணுவது, பணியில இருக்கக்கூடிய அந்த மருத்துவருடைய கோரிக்கைகளை பேசி அவங்களோட சுமூகமான தீர்வு காணுவதை அப்படிப்பட்ட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்க விரும்புகிறேன். நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரை பொறுத்தவரையில் முதலமைச்சருடைய ஆணைக்கு ஏற்ப தொடர்ந்து மருத்துவமனைகளுக்கு போறது மற்ற பணிகளை சிறப்பாக செய்யறாருங்கிறதுல எங்களுக்கு ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. உண்மையிலே நல்லா பணியாற்றுறாங்க. ஆனாலும் இந்த கோரிக்கைகள் நிலுவையில் இருக்கிற போது இதனாலதான் இப்ப நாங்க இங்க இருக்கிற இயக்குனர் திரு பார்சாரதியை பார்த்து பேசணும். ஒரு நாளைக்கு 2500 பேர் அவுட் பேஷண்டா வராங்க. ஒரு நாளைக்கு எத்தனை பேஷண்ட ஒரு டாக்டர் பார்க்க முடியும்? 100 பேர் 150 பேரை ஒரு டாக்டர் பார்க்கிற போது எவ்வளவு மன உளைச்சல், எவ்வளவு பணி சுமை வருது அப்படிங்கறதெல்லாம் சொல்றாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த 1.5 வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 4 மாதத்துல 4000க்கு மேற்பட்ட சீரியஸான அறுவை சிகிச்சையெல்லாம் இங்க இருக்கிற மருத்துவர்கள் பண்ணியிருக்காங்க. ஒரு 1.25 வருஷத்துல 4500 பேருக்கு சீரியஸான மருத்துவமனை அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காங்கன்னா ஒரு சிறந்த சேவையை இந்த மருத்துவர்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எனவே அந்த மருத்துவர்களுடைய அந்த இதுங்கிறது அவங்களுடைய கோரிக்கைகளையும்
தேவையான அளவுக்கு மருத்துவ கட்டமைப்பை மருத்துவ பணியமர்த்தம் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்க விரும்புகிறேன். அடுத்து மருத்துவமனைகளில் பாதுகாப்பு. இப்ப இந்த சம்பவம் நடந்த உடனே காவல்துறை பாதுகாப்பு போடுறாங்க. ஏன்னா ஒரு 10 நாளைக்கு பாதுகாப்புல இருப்பாங்க, அப்புறம் திரும்ப போயிடுவாங்க. ஏன்னா காவல்துறை இந்த வேலையை மட்டும் பார்க்க முடியாது, நிறைய வெளியில அவங்களுக்கு நிறைய வேலைகள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற பெரிய மருத்துவமனைகளில் பாதுகாப்பு ஏற்பாடு செய்வதற்கு ஒரு மருத்துவமனை பாதுகாப்பு படை என்கிற ஒரு தனி அமைப்பை உருவாக்கி அவங்க மருத்துவமனைக்குள்ளேயே இருந்து நோயாளிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியிருக்கு, டாக்டர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியிருக்கு, வெளியிலேருந்து வந்து தங்கியிருக்கிற அந்த நோயாளிய உதவியாளர்களுக்கு பாதுகாப்பு தேவைப்படுது. ஒரு மருத்துவமனை பாதுகாப்பு படை என்பதை ஒரு மருத்துவமனைக்கு 5 பேரோ 6 பேரோ எத்தனை பேர் தேவை இருக்கோ அது செஞ்சா ஒரு மருத்துவமனை பாதுகாப்பு என்பது இருக்கு. ஏன்னா காவல்துறை வேணான்னு நான் சொல்லல, ஆனா காவல்துறை இருக்கிற எல்லா இடங்கள்லயும் வந்து இங்கேயே எத்தனை நாளைக்கு இருக்க முடியும், வருஷம் பூரா இருக்க முடியுமாங்கிற ஒரு கேள்வி என்பது இருக்கு. எனவே அதை பற்றி கூட அரசாங்கம் யோசிக்கணும். நான் கடைசியா கேட்க விரும்புறது, மருத்துவம் வரக்கூடிய நோயாளிகளுக்கு பலவிதமான மன உளைச்சல் இருக்கு. நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்குதா, நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்குமா, இவங்களுக்கு என்ன இது அப்படிங்கிற பலவிதமான கேள்விகள் இருக்கு, அவங்களுடைய குறைகள் இருக்கு. ஆனா அந்த குறைகள்லாம் யாருகிட்ட போய் சொல்றது? அப்படி சொன்னாலும் யார் தீர்வு காணுவதற்கு? ஒரு குறைகள் தீர்ப்பு மையம் என்பதை உருவாக்கி ஒரு தனி அலுவலரை அதுக்கு நியமனம் பண்ணி அவங்க மருத்துவருடைய நோயாளிகளுடைய குறைகளை கேட்பது, அதை உடனுக்குடன் தீர்வு காணுவதற்கான அந்த மெக்கானிசத்தையும் தமிழக அரசு உருவாக்கணும். இப்படியெல்லாம் செய்வதன் மூலம் மேலும் அரசு மருத்துவமனைகளுடைய சேவையை சிறப்பாக்க முடியும். அதன் மூலம் தமிழ்நாட்டு மக்களுடைய உடல்நலத்தை பாதுகாக்க முடியும். இந்த பணியில ஈடுபட்டிருக்கிற மருத்துவர்களோ செவிலியர்களோ மருத்துவமனை ஊழியர்களோ மன உளைச்சலுக்கு ஆளாகாம நிம்மதியா பணியாற்றக்கூடிய அப்படிப்பட்ட சூழலை உருவாக்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்றேன். வெளியில கூட இப்ப தமிழ்நாட்டில் வேறு பல இடங்கள்லயும் மருத்துவர்கள் மற்றவங்கெல்லாம் இந்த மாதிரி தொடர்ந்து நடக்கிற போது நாங்க எப்படி பணியாற்றுவது என்கிற ஒரு நியாயமான கோரிக்கையை முன்வைத்து அவங்க வந்து போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கோரிக்கையை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அவருடைய போராட்டத்துக்கு வாழ்த்து தெரிவித்து அந்த கோரிக்கைகள் மீது உடனடியாக அரசு பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள வேண்டும். கண்டிப்பா ஒரு தவறோ ஒரு குறையோ இல்லாம இது நடக்கல. அரசாங்கம் வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பு அடிப்படையில் சில நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்கிறது வேணா இருக்கலாம். ஆனா இன்னும் அந்த கட்டமைப்பு முழுமைப்படுத்தப்படாத நிலைமை என்பது இருக்கு அப்படிங்கறத நான் சொல்லுவேன். அதனாலதான் நம்ம சொல்றோம், இது ஏதோ இன்னைக்கு நடந்து போச்சு, இன்னைக்கு உடனே ஒரு போலீஸ் மற்றதெல்லாம் போடுறது மட்டும் இல்ல, இதுக்கான ஒரு 3-4 விஷயங்களை நாங்க அழுத்தமா வற்புறுத்தோம். நான் ஏற்கனவே சொன்னேன், போதுமான அளவுக்கு டாக்டர்களையும் மற்றவர்கள் நியமிக்கலன்னா ஒரு 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 டாக்டர் எவ்வளவு தூரம் பேஷண்ட்டை பார்க்க முடியும், அவருடைய மனநிலை எப்படி இருக்கும்லாம் இருக்குல்ல. சோ அந்த குறைகள் நிச்சயமா இருக்கு. அந்த குறைகளை அரசு உடனடியா வந்து இந்த சம்பவத்தை ஒரு அனுபவமா ஏத்துக்கிட்டு உடனடியா அதை தீர்வு காணுவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பல தொழில்நுட்பங்கள் இருக்கக்கூடிய மருத்துவமனையா பார்க்கப்படுது. ஆனா இங்க இருக்கக்கூடிய மருத்துவமனையிலே சிசிடிவி கேமராக்கள் கூட பணி செய்யவில்லை அப்படின்றது மருத்துவரோட கோரிக்கையா இருக்கு. அப்ப இது முழுக்க வந்து எதுவுமே கண்டுகொள்ள வேண்டியதுதான் பார்க்க முடியும். இல்ல அப்படி சொல்ல முடியாது. அதாவது இவ்வளவு பெரிய மருத்துவமனையை கட்டி ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி திறந்து இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் நல்ல சிகிச்சை கிடைக்கக்கூடிய இந்த கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறது என்பது ரொம்ப பாராட்ட வேண்டிய நல்ல விஷயம். அதுல சில குறைகள் வருகிற போது அந்த குறைகளை கவனிக்கணுங்கிறது தான் என்னுடைய வற்புறுத்தல். குறைகள் இருக்குன்னா ஒரு பெரிய கட்டமைப்பை உருவாக்கிறத நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. இவ்வளவு பெரிய கட்டமைப்பு இருக்கு, இவ்வளவு மருத்துவர்கள் இருக்கிறாங்க, இவ்வளவு மருத்துவர்கள் அர்ப்பணிப்போடு பணியாற்றுறாங்க. அதனாலதான் ஒரு நல்ல வைத்தியம் கிடைக்கலன்னு வைங்க, ஏன் இவ்வளவு பேர் வராங்க? அப்ப நல்ல வைத்தியம் கிடைக்கிறதுனாலதான் இவ்வளவு பேர் வராங்க. இவ்வளவு நல்ல சிறப்பெல்லாம் இருக்கு. ஆனா அதையும் தாண்டி சில குறைகள் இருக்கு. அந்த குறைகளை அரசு நிவர்த்தி பண்ண வேண்டும் என்று நான்